முகமது நபிக்கு உண்மையான வரலாறு தெரியல. அதனால தான் குர்ஆன்ல பார்த்தீங்கன்னா, நீங்களுக்கு வந்து நெறைய பிழையான விஷயங்கள் காணப்படும். நான் முதல்ல சொல்லும்போது நான் சொன்னேன், இந்த மரியம்ங்கிற விஷயத்தை அவர் குழப்பியிருப்பாரு. இயேசுவுடைய தாய் மரியத்தையும், மோசேயுடைய அக்கா மரியத்தையும் அவர் 2ஆ போட்டிருப்பாரு ஆக்சுவலா. ஆனா 2 பேரும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1500 வருஷம் வாழ்ந்த கேப். இந்த மரியம் வேற, இந்த மரியம் வேற. இந்த ஹிஸ்டாரிக்கல் கேப்பே அவருக்கு தெரியாம இருந்திருக்கும். இன்னொன்னு, இன்னைக்கு இஸ்லாமியர்கள் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, பைபிள் வந்து கரப்டட் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. நீங்க ஏதாவது சொல்லுங்க, இல்ல பைபிள் கரப்டட். பைபிள் கரப்டட்ங்கிறதுக்கு என்ன ஒரு ஆதாரம் இருக்கு? நான் எவிடன்ஸ் கேட்கேன் ஆக்சுவலா. ஒண்ணு, உங்க முகமது நபி அவர் வந்து இது பைபிள் கரப்டட் சொல்லியிருந்தாருன்னா ஒத்துக்கலாம். அவர் குர்ஆன்ல ஒரு இடத்துலயும் கூட பைபிள் கரப்டட்னு சொல்லவே இல்ல. பைபிளுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க குர்ஆன்ல. அதாவது அ தோரா தோரா வந்து பீப்பிள் ஆஃப் த புக்கு, அப்புறம் தௌராத்து, இன்ஜிலு, அப்புறம் ஜபூர், இந்த இந்த 3 வார்த்தைகள் தான்